ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமல் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 இயல் 1 அதில் வாரி தந்த வள்ளல் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 வாரி தந்த வள்ளல். பாணரின் இல்லம். குழந்தைகள் அழுதபடி. அம்மா பசிக்கிறது, சோறு போடுங்கள். பாணர் பாட்டெல்லாம் பாடுவாங்களா, அவங்க வீட்டில் ஒருத்தங்க வீட்டில் குழந்தைகள் அழுதுகிட்டே இருந்துச்சான். என் அம்மா பசிக்குது, சோறு போடுங்க அப்படின்னு. நங்காய், குழந்தைகள் ஏன் அழுகின்றனர், உணவு கொடுக்கக்கூடாதா? நங்காய், குழந்தைகள் எல்லாம் ஏன் அழுகுது, உணவு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. இருந்தால் கொடுத்திருப்பேனே, தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன. அதுக்கு நங்காய் சொல்கிறாங்க, இருந்தால் கொடுத்துருப்பேனே, தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேனே, என்ன செய்வேன் அப்படின்னு பாணர் கேட்குறாரு. ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நங்காய் சொல்கிறாங்க, ஐயனே நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாணர் சொல்கிறாரு, சொல் நங்காய், நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும். சொல் நங்காய், நீ சொல்கிற யோசனையால் நம்மளுடைய குழந்தைகளுடைய பசி நீங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. கொல்லிமலை அரசர் வல்வில்லோரியை சென்று கண்டு வாருங்கள், அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே. அதுக்கு நங்காய் சொல்கிறாங்க, கொல்லிமலை அரசர் வல்வில்லோரியை போய் பார்த்துட்டு வாங்க, அள்ளி கொடுக்கும் வள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நங்காய் சொல்கிறாங்க. ஆம், நானும் கேள்விப்பட்டுள்ளேன். வீரத்திலும் கொடை திறத்திலும் சிறந்தவர். இப்பொழுதே செல்கிறேன். அதுக்கு பாணர் சொல்கிறாரு, ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், வீரத்திலையும் கொடை திறத்திலையும் சிறந்தவர், இப்போதே செல்கிறேன் அப்படின்னு. சென்று வாருங்கள், தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும். அதுக்கு நங்காய் சொல்கிறாங்க, போயிட்டு வாங்க, நீங்கள் வர்ற வழி நோக்கி எங்களுடைய விழிகள் காத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசவை. வாலிய மன்னா, இசை பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார். அதுக்கு சொல்கிறாங்க, வல்வில்லோரி அரசர்கிட்ட அங்கே பார்க்குற வேலையால் சொல்கிறாங்க, வாலிய மன்னா, இசை பாணர் ஒருவர் உங்களை பார்க்குறதுக்கு அரசவை வாயிலில் காத்திருக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்புக. அதுக்கு வல்வில்லோரி சொல்கிறாரு, தடுக்காத, அவரை விரைந்து உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு சீக்கிரமாக. அப்புறமா கொல்லிமலை கொற்றவா, கொடை திறத்தின் கோமகனை, நீவீர் வாழ்க, உமது படை வாழ்க. அந்த பாணர் உள்ள வந்தோன்னு சொல்கிறாரு அரசரை பார்த்து, கொல்லிமலை கொற்றவா, கொடை திறத்தின் கோமகனே, நீவீர் வாழ்க, உமது படை வாழ்க. தரணி எங்கும் தமிழிசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக, வளரட்டும் தமிழ் தொண்டு எம்மை நாடி வந்த காரணம். அதுக்கு வல்வில்லோரி சொல்கிறாரு, இந்த உலகமெங்கும் தமிழ் இசையுடைய புகழ் பரப்பும் பாணரே வாங்க, வளரட்டும் தமிழ் தொண்டு எம்மை நாடி வந்த காரணம் அப்படின்னு கேட்குறாரு வல்வில்லோரி. வள்ளலே, வறுமை காரணமாக எமது வீட்டின் நடுப்பில் பூனை உறங்குகிறது. அதுக்கு பாணர் சொல்கிறாரு, வள்ளலே, வறுமை காரணமாக என்னோட வீட்டில் பூனை உறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பரப்பும் பாணரே, உமது நிலை என்னை வருத்தமுற செய்கிறது. அதுக்கு அரசர் சொல்கிறாங்க, தமிழ் பரப்பும் பாணரே, உன்னுடைய நிலை என்னை ரொம்ப வருத்தமுற செய்கிறது அப்படின்னு வல்வில்லோர் சொல்கிறார். உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடக்கிறாள், பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர். அதுக்கு இந்த பாணர் சொல்கிறாரு, சாப்பாடு இல்லாமல் என்னுடைய இல்லால் மெலிந்து கிடக்கிறாள், பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கலக்கம் வேண்டாம் பாணரே, உன் வறுமையை போக்குவது என் பொறுப்பு. அதுக்கு வல்வில்லோரி சொல்கிறாரு, கலக்கம் வேண்டாம் பாணரே, உன்னுடைய வறுமையை போக்குறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிறார். மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள். அதுக்கு பாணர் சொல்கிறாரு, மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தர்றது மாதிரி என்னுடைய துயர் துடைச்சி உதவுங்க அப்படின்னு சொல்கிறாரு பாணர். ஆகட்டும் பாணரே, அமைச்சரே வாருங்கள், இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள். அதுக்கு இந்த வல்வில்லோரி சொல்கிறாரு, ஆகட்டும் பாணரே, அப்படின்னு சொல்லிட்டு, அமைச்சரே வாருங்கள், இந்த பாணருடைய குடும்பம்
பல தலைமுறைகள் வாழ வழி செய்யுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வல்விலோரி. அப்படியா அரசே, தாங்கள் ஆணைப்படி செய்கிறேன். அதுக்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு, அப்படியே அரசே, தங்களுடைய ஆணைப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பொற்காசுகளை அள்ளித்தருக, அணிமணிகளும் களிர்களும் அனுப்பிடுக, பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக. அதுக்கு அரசர் சொல்கிறாரு, பொற்காசுலாம் அள்ளித்தருக, அதே மாதிரி அணிமணிகள் களிர்கள் யானைகள் எல்லாத்தையும் அனுப்பிடுங்க, பற்பல பரிசுகளையும் பேழைகள் அலமாரி பேழைகளில் நிறைச்சி அனுப்புங்க அப்படின்னு வல்விலோரி சொல்கிறாரு. தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, உங்களுடைய ஆணைப்படியே, கட்டளை ஆணைன்னு கட்டளை, கட்டளைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிற அரசே அப்படின்னு சொல்கிறாரு அமைச்சர். கற்ற கல்வி அறியாமையை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க. அதுக்கு பாடம் சொல்கிறாரு, கற்ற கல்வி அறியாமையை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களுடைய குன்றா புகழ் குடை பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க அப்படின்னு பாணர் வாழ்த்துறாரு அரசரை. போய் வரும் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடுடி வாழ்க. அதுக்கு அரசர் சொல்கிறாரு, போய் வரும் பாணரே, நீரும் உன்னுடைய சுற்றத்தாரும் குறைவின்றி நீடொளி வாழ்க அப்படின்னு சொல்லிடுறாரு அரசர். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.